யாரு சிஎம் வருவாங்க. முதலமைச்சர் சிஎம்னா முதலமைச்சர் ஆகி வருவாங்க. அதை கேட்குறா கேட்குறியா? ஆமா, முதலமைச்சர் ஆகி வருவாங்க. எடப்பாடியா இல்ல இந்த தடவை எடப்பாடி தான் சாமி. எடப்பாடி எக்காரண்டு முட்டை எடப்பாடி தான் இந்த தடவை வரும். பாரு மெயின் பாயிண்ட் எனக்கு தேவை. மெயின் அதுதான். சாப்பாட்டுக்கு கிடைக்குதா என்ன கிடைக்குது? போய் நிக்க முடியுதா சொல்லுங்க. சட்டியை கொடுத்து என்ன திருத்துற 4 தடவை போய் வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது கூட. இல்ல உண்மைதான். கண்டிப்பா அந்த இது யார் வீட்டுல சட்டி இல்ல, யார் வீட்டுல இந்த தவறு இல்ல, சட்டி இல்ல, யார் வீட்டுல தவறு இல்ல. இந்த பானை எடுத்து கொடுத்தீங்கன்னா பித்தளை பானை எடுத்து கொடுத்துட்டா கூட பரவாயில்ல. அதாவது சரி நம்ம காலாளி கொடுத்தா அண்ணன் பேசுவாங்க. ஆனா இந்த தடவை ரெட்டலை தாப்பா செய்யுதே. எடப்பாடி பழனிசாமி தாப்பா செய்கிறாரு. அடிச்சு நிப்பாட்டன்னு ஓவரா எங்க வீட்டுல இருந்த சட்டிவானையெல்லாம் என் மழை பொறிக்க வேண்டி வித்துட்டு என் குடியாரன் வந்துக்கிட்டு அதை கட் பண்ண முடியலையே. அது எந்த கட்சிக்கானாலும் ஒதுக்க மாட்டாங்க. நீ போய் வாங்காதீங்க, நாங்க போகல சாமி. அதான் மெயின் பாயிண்ட்ங்க. காசு வாங்கக்கூடாது, ஓட்டு நேர்மையா போடணும், நேர்மையா ஜெயிக்கணும். நேர்மையோட ஜெயிக்கணும், நேர்மையோட ஓட்டு போடணும். காசை கொடுக்குறாங்க, சட்டி கொடுக்குறாங்கன்னு போய் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. எதுக்கு மனசுக்கு பிடிக்குதோ, எது நல்லா வந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. ஆமா, அவங்க பொண்டாட்டிக்குள்ள நல்லா இருக்கதே அவங்க ஓட்டு போடுறாங்க. ஏழை வாழைக்கு பாக்குறாங்களா? ஏழை வாழை போய் கேட்டா எந்த இது ஏமா கமிஷன் கூட உனக்கு அதை எழுதி தாரேன். விளையாட்டுல வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, பஞ்சாயத்து போர்ட்ல வந்து ஒண்ணு கூட நான் போய் கேட்டேன். ஒண்ணு கூட கேட்டது இல்லைங்க. ஏன்னு கேட்டா எதை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்கணும்? ஓட்டு மட்டும் கேட்க. இதே ஆய்க்க வந்து கேட்டா அப்படி, ஐயா உனக்கு ஓட்டு இல்லைன்ட்டு கவுன்சிலர் இல்லைன்னா அப்படி ஓட்டு இல்லைன்ட்டா ஓப்பனா சொல்லிட்டேன் ஓட்டு இல்லைன்ட்டு. அதுக்கு முதல்ல தடவை வீகப்பா வந்தா அப்படி வீகப்பன்னு சொல்லிட்டேன். வீகப்பா உங்க அப்பா வந்து நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். எங்க தாத்தா இருந்திருந்தா என்னை அந்த நிலைமைக்கு விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா நீ வந்து உடனே இப்படி அது இதுன்னு கேட்ட கீழே ஓசு கொடுத்தா இது கருணாநிதி அதை எங்க நான் சொல்லட்டும் மூக்குல சொல்லிக்கிட்டேன் கரண்ட் இல்லாம. அதை கேட்டதுக்கு வீரப்பேண்ட கேட்டதுக்கு அது வந்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது. டிவி கொடுத்தாங்கன்னா ஓசி வாங்கிக்க அப்படின்னா நான் எதில் போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு 2வது தடவை ஓட்டு கேட்ட வந்தாங்க. இதே இடத்துக்கு தான் உட்காந்து சொன்னேன், மாமா உனக்கு ஓட்டு கிடையாது, இங்க வந்து இனிமேல் கேட்காத அப்படின்ட்டு அப்படியே தான் சொல்லி. சரியில்லை, ஒரு தண்ணி வந்தா வீட்டுக்கு தண்ணி அரிக்குது, ஒரு கரண்ட் இருந்தா அந்த கரண்ட் இருந்தது 4 ரைட் எரியுது, டிவி சொந்த சரி சாக்குனாக்க நான் கரண்ட கட் பண்ணிடுவேன். நாங்க போய் 9000 ரூபா சொந்த இந்த ஒத்த ரைட்டு இருந்ததை சொந்த சரிசா போய் மூட்டை கமிட்டியில 9000 ரூபா திருப்பி சொந்தமாவே நான் கரண்ட் இழுத்து வச்சிருக்கிறேன். அப்ப மக்களுக்கு சனம் செய்யணும். நீ செய்து வா, நீ நல்ல முறையா செய்யறியா? முன்ன நிக்கிறவங்களுக்கு பொறுக்கி திங்கிறவங்க கொடுத்துட்டா ஓட்டர் அடிக்க கொடுத்தா போதுமா? ஜெயிச்சு முடிச்ச உடனே சத்தியம் பண்ணிடுவாங்க, வரவே மாட்டேன். அதுதான்ப்பா, அவ்வளவு ரெண்டு பேருமே திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருங்க ஜெயிச்ச உடனே உங்க வீட்டு பக்கத்து அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாங்க. ஆமா, ஓட்டு வாங்குற வரலையும் வீட்டுக்கு வருவான். ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே ஜெயிச்ச உடனே உங்க தொகுதிக்கோ வீட்டுக்கோ தெருக்கோ வரமாட்டோம்னு 2 பேரும் அண்ணா திமுக திமுகவை சத்தியம் பண்ணிடுறாங்க. இன்னமே உங்களை வந்து பார்க்க மாட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஆமாம் ஆமாம், 2 பேர்த்தையும் தான் சொல்கிறேன். அதனால 10,000 ரூபா செலவு பண்ணி பழையபடி போயிட்டேன். என்ன பண்றது? செலவே பண்ணாங்க. தண்ணி அடிக்கிற மட்டும் தெரியவே மாட்டேன், வரக்கூடாதான்ட்டு தண்ணி அடிக்கிற மட்டும் தெரிய மாட்டேன். அதுக்கு நம்மளே செத்து போலாம்ங்கிற முடிவுலயே இருக்கிறேன். இதெல்லாம் ஆறு வளர்க்குறது. அதான் தண்ணி அடிக்கிறவங்க மட்டும் இறக்கப்படக்கூடாது. காசு அதான் முதலமைச்சரா நல்லபடியா செஞ்சா பழனிசாமி தான் வருவாங்க. எடப்பாடி ஆமா, இந்த இப்படி இருந்தா போறதுக்கெல்லாம் இது கேக்குறாங்க கமிஷன். நான் எங்க கொடுத்து என்ன பண்றது? கமிஷன் கொடுத்தாட்டே ஒரு கையெழுத்து வாங்குறதா? இப்ப தோக்க முடியாது. இன்னும் ஒரு 10 மணி எல்லாம் நியூ ஆபீஸ், ஆர்ஐ ஆபீஸ் எல்லாமே
இன்னும் ஒரு பத்திரம் கூட போட்டிருந்தேன். இன்னைக்கு 7 மாசம் அலைஞ்சு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்க முடியல, ஒரு நாள் ஒன்றும் எடுக்க முடியல. நான் எங்கே போய் சொல்கிறது? சர்டிஃபிகேட் எல்லாம் ரெக்கார்டு தெரியாது சொல்லுங்க. நான் அவ்வளோதே என்னால் மூச்சு வாங்கிட்டு எதுக்காக கமிஷன் கொடுக்க போறீங்க? அது எல்லாமே ரெக்கார்டு இருந்தால் தான் தருவாங்க. ரெக்கார்டு இல்லாட்டி எந்த இதுவும் வாங்க முடியாது. கொடுத்தாலும் பணம் தான் கேட்பாங்க. இருந்தாலும் ரெக்கார்டு போய் பாத்திரம் வாங்கல சாமி. நான் பாத்திரம் வாங்க போல. அவ்வளோ ஆள் பார்த்து கொடுக்குறாங்க. ஆள் பார்த்து கேள்விப்பட்டேன் நான். ஆள் பார்த்து ரெட்டாலைக்கு போடுறவங்களுக்குலாம் இல்லை. சரி விடு. ஆமாம், நீ ரெட்டாலைக்கே போட்டுருக்கீங்க, தூரின்னு போடணும். பாத்திரம் கொடுத்தவங்களே போடணும். அப்படித்தான் சொல்லுது. பாத்திரம் கொடுத்தவங்க போட்டு ஜெயிக்க வைக்கிட்டோம், பாத்திரம் இல்லாதவங்க பிச்சை எடுத்து கலையிட்டோம். இல்லை, நம்ம வேற எதுக்கு போட்டு போறேன். இங்க பாரு, போன் நம்பர் ஆதார் அட்டையை கொடுத்தீங்கன்னா பணத்தை அதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் போட்டோ எடுத்துக்குவாங்க. இந்த நம்பர் அங்கே எவனுக்கோ ஒருத்தன் எடுத்துட்டான்னா இங்கே 1000 ரூபா பணம் வாங்குறது போச்சு. அதனால யாருக்கிட்டையுமே ஆதார் அட்டையை கொடுக்காத. பாத்திரம் வேணுமா நீயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி. நம்மளுக்கு வேணாப்பா. காப்பி டாட்டா எடுத்துக்கிறேன். ஐயா எனக்கு காப்பீடு வேணா ஒன்று வேணாம், ஆளை விட்டா போடான்ட்டு. நீ கவர்மெண்ட் டியூட்டியில் இருக்கியா? என்ன நீ கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா என்ன காப்பி டாட்டா எடுத்துக்கிறேன். என்ன நீ கவர்மெண்ட்டில் இருந்தியா வந்து ஆதார் அட்டை காப்பீடு திட்டம் போட்டு கொடு. இல்லையா வீட்டுக்கு போடான்ட்டு வேணாம்டான்ட்டு. யாரு நடைமுறைக்கு வந்து நல்ல முறையா செய்யறீங்களா? நடுவோட்டில் போறாரு வயசாகினாலும் நல்ல முறையா வந்து செய்யறவங்களுக்கு ஏமா அதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனே இங்க பாரு, ஜெயிச்சு முடிச்ச உடனே இந்த உன் பக்கத்தே வரமாட்டேன்னு சத்தியம் முடிச்சிருவாங்க. அதனாலதான் எடப்பாடி தோத்து போனாங்க. அந்த ஊடு அந்த ஜெயிச்சா வர்றதில்ல. ஊடு பேச மாட்டேன் போட்டு அது ரெண்டு பேருமே ஜெயிச்சு முடிச்சா வரமாட்டாங்க. இதுல என்ன சந்தேகம்? அந்த ஊடு போடவே இல்லை. தோப்பு கூடலாம் அவங்க சத்தியம் பண்ணாராங்களே, ஜெயிச்ச உடனே வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி வருவாங்க? சத்தியத்தை மீறினா என்ன வர்றது? செத்து பெற மாட்டானா? யாரு யார் சொல்லிட்டு ஏங்க எம்எல்ஏ எம்பி எல்லாம் நாங்கள் எலெக்ஷன் முடிகிற வரலையும் ஜெயிக்கிற வரலையும் வருவான். ஜெயிச்சுட்டா நாங்கள் வரமாட்டோம்னு சத்தியம் பண்ணி போடுறாங்க அந்தந்த ஊரில் தொகுதிக்கு. ஆமாம், திருப்பி வந்தால் செத்து போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அப்போதான் நீங்கள் காசு வாங்குறீங்களா? அப்புறமா எப்படி நீங்கள் வருவாங்க? ஏங்க காசு ஏங்க கொடுக்குறீங்க? அப்புறம் ஓட்டு வாங்குறதுக்கு காசு வாங்குறீங்க, அப்புறம் எதுக்கு வருவாங்க? உங்களுக்கு காசு கொடுத்தா வாங்க தான் செய்வேன். நீ அவங்க லஞ்சம் வாங்குற இல்லையா? நீ லஞ்சம் வாங்குறியா இல்லையா? இது பாருங்க, எம்எல்ஏ எம்பி எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறாங்க. அப்புறம் அதனாலதான் வாங்குறாங்க. நம்மளுக்கு தெரியுமா? ஏன் தெரியல? எனக்கு தெரியும். சொல்ல நம்மளுக்கு தெரியுமா? அது இப்போ நேரு வாங்கியிருக்காரு. அதெல்லாம் வனத்து கோடி ரூபா கொடுக்குறதுக்கு கொடுத்தா வாங்குவாங்க. பாக்கெட்ல உள்ள கொடுக்குற அதெல்லாம் அப்போ பேசிக்கலாம். சொல்லுங்களா ஓட்டுக்கு இப்போ எம்எல்ஏ வந்து இப்போதைக்கு மாணிக்க இருக்கான்னு வச்சு குளத்துல கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். குளத்துல எல்லாம் மாணிக்க இருக்காரு. அவன் வீட்டில் போய் ஓட்டுக்கு காசு கொடுங்க, நான் ஓட்டு போடுன்னு சொல்லியிருக்காரு. கேட்கல. யாரும் நீ போய் கேட்டுக்கியா? கேட்கல. அப்போ போய் காசு கொடுக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் சட்டி முடியாது கொடுத்துருக்காங்க. பிச்சை எடுக்க கொடுத்துருக்காங்க. பிச்சை எடுக்க நான் என்ன சொல்றேன்னா, இல்ல வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வார்த்தை, ஒரு சட்டி ஒண்ணு, ஒரு அடுப்பு ஒண்ணு, ஒரு கரண்ட் ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு அவங்க பிள்ளை விட்டு அடிச்சுட்டு வைக்கிறதா சாவுதா எப்படின்னு தெரியாது. எப்படி அது நடக்க போய் போ. ஒரு சின்ன பிள்ளை எல்லாமே உங்க வீட்டுல சட்டி முட்டி எதுவுமே இல்லை. இல்லாதனாலதான் இப்ப சட்டி முட்டி. ஆமா, அதுதான் ஒரு வீட்டுல இல்லாட்டி பக்கத்து வீட்டுல போய் வாங்கிக்கிறது. ஸ்டாலின் திருப்பி வந்து திருப்பி ஜெயிச்சிட்டாருன்னா இந்த சட்டி எடுத்துட்டு வேற வீட்டு பாத்திரம் தான் போகணும். ஐயா வருவாங்க. அடுத்தாப்புல சுடுகாடு தான். ஆமா, அடுத்தாப்புல சுடுகாடு தான். அது சட்டி கொடுத்துருக்காரு. எதுக்காட்டி எங்க ஊர்ல அடுத்தாப்புல அடுத்தாப்புல என்ன ஒரு வீட்டுல இல்லையா? சுடுகாடு எதுக்காட்டி சுடுகாடு? திமுக வந்தா சுடுகாடா? அப்படி திமுக வந்தா சுடுகாடு சுடுகாடுதான். முதல்ல சட்டி கொடுத்துறாரு. வீட்டு கரண்டி கொடுத்துறாரு. சாப்பாடு வேற ஆக்கி சொல்லு. இல்லங்க, வீட்டுல சோறுல வேற வீட்டுல போய் வாங்குறது பாத்திரம் சட்டி. இதெல்லாம் நான் சொல்றேன், பேசுற வார்த்தை அரசியல்வாதி நம்ம என்ன பண்றாங்க பண்ணிட்டு போறாங்க. ஒரு பேப்பரை நியூஸ் பேப்பரை இந்த பேப்பரை எடுக்கிறாங்க. எடுத்தது மானங்கனி எங்கிட்ட இருக்கிறது அங்கிட்டு போட்டு மக்கள் நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க பொழைச்சிட்டு போறாங்க. இதுல பொழைச்சிட்டு போறாங்க. ஏன்னா நம்ம விரைவு வெட்டி ஆட்டா வட்டு கோழி வளர்த்து நம்ம 10 காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆனா அவங்க சம்பாதிச்சு போறாங்க.
அதைத்தான் இப்ப நீ கேட்டதுக்கு தான் சொன்னேன். காசு ஓட்டுக்கு வாங்கி போட்டு காசு வாங்கினா அவங்க வீட்டுல போய் ஓட்டுக்கு காசு கொடுங்க, நாங்க ஓட்டு போடணும். யாருமே போய் எந்த மக்களாவது கேட்டாலும் மட்டும் அந்த எம்எல்ஏ மட்டும் சொல்ல சொல்லு. எம்எல்ஏ இருந்தாலும் சரி, இல்ல முதல்ல இருந்துச்சா நான் அப்படிதான் திருடுற காசை கொடுக்குறாங்க, நம்ம அவங்க வீட்டு காசை கொடுக்குறாங்க. காசு தக அதுக்குதான் நான் உன்னை கேட்க. இப்ப மெடிக்கல் இருக்குது, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கலுக்கு போவேன். உடம்பு நல்லா இருந்தா நீ எதுக்கு மெடிக்கலுக்கு போவ? ஏய் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல, அதுக்குள்ளே நின்றாத. உடம்பு சரியில்லைன்னா மெடிக்கலுக்கு போவேன். ஏன்னா இல்லை மெடிக்கலுக்கு அவங்க வந்து எனக்கு மாத்திரை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இல்லை இல்லை, அதே மாதிரி வந்து எம்எல்ஏ வந்தாச்சு முதலமைச்சர் வந்தாச்சு நான் காசை கொடுக்கேன் எனக்கு ஓட்டு போடுன்னு அவங்க தான் வராங்களே வந்து நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கல. மூஞ்சில தூக்கி எறிய வேண்டியதானே? என்ன மயிர்கா தூக்கி வேணா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நீ இல்ல ஏன்ட்ட நான் அப்படி தூக்கி வந்தா கடைக்கு போகணும்ல, சாயந்தரம் தூக்கி எறிஞ்சிட்டு எங்க போறது? நான் வாங்கலாம் அவன் வாங்கிக்குவாங்க. 5 பேர் எங்க வீட்டுல 5 பேர் அண்ணன் தம்பி, 5 பேர்த்துக்கு 5 ரேஷன் கார்டு இருக்குது, ஒரே சட்டி ஒரு கரண்ட். ஆனா நான் என்ன சொன்னேன், அடுப்புன்னு கொண்டாங்க, ஒரு தண்ணி இன்னும் கொண்டாங்க, அந்த சோறு ஆக்கி அவங்க தனியாக தின்னுக்குவாங்க. இந்த 5 கார்டு ஒரு கார்டு விட்டு 4 ஓட்டு எங்கே போடுவாங்க, எங்கே போடுவாங்கன்னு கேட்டான். அதெல்லாம் அங்கே போய் கேளுங்க. எங்க போய் அங்கே அங்கே ஏன்டா கேன போய் கொண்டு வந்தான்னு கேட்க வேண்டியதானே? சொன்னதுதான் நீ கேட்டுக்கணும். நீங்க எதுக்கு அங்கே கொண்டு வந்தாப்ப நாங்க 5 பேர்த்த புய்க்கீங்களா? எனக்கு வேகம் வந்துருச்சு. நீங்க எங்களை 5 பேர்த்த புய்க்கீங்களாடான்னு நீ கேட்டுக்கணும். 5 பேர்த்த எங்களை நீங்க புய்க்கீங்களா? நாங்க ஒன்னாக்க குடும்பத்தை எங்க வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப அதான் நீ ஓட்டு கேட்டுக்கணும். போறது அங்க போடு, ஓட்டு போறது அங்க போடு, என் வீட்டுக்கு நீ வராத, என் வீட்டுக்கு வராத. கண்டிப்பாப்பா இல்ல இப்ப ஸ்டாலின் ஓட்டு ஜெயிக்கிறக்குள்ள குடும்பத்தை 2 ஆக்கி காலங்காய்ச்சி விட்டா எப்படி ஆகாது? இல்ல 2-3 குடும்பத்தை ஆக்கி விட்டுவாரு. தவற போனியை கொடுத்து தவறு 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 தவற போனியை கொடுத்து ஊடு 2 குடும்பமா 4 குடும்பமா இருப்பாங்க. அதுக்கிட்டே என்னெல்லாம் கேட்டா நான்லாம் வந்து உண்மையதான் சொல்லுவேன். பொய்யே ஐயா, எந்த வேலை பண்ணாலும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம போய் சட்டப்படி இன்னைக்கு தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து ஒரு பட்டா சிட்டா மாட்ட சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. நேர்மை எல்லாம் பத்திரம் நேர்மையாக தான் இருக்குது. கொடுத்தோம்னா என்ன விட தெரியுமா, அவன்கிட்ட அம்பிட்டு கொடு, இவன்கிட்ட முடி கொடு, அங்கே அம்பிட்டு கொடு, அந்த ஏதாட்டி முடி கொடு, இப்படியே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த முடியவே குளத்தால தாலுகா சார், குளத்தால தாலுகா. நம்ம கழுவுரி கிராமம் தானே. ஒரே வாரத்துல பட்டாசுடா மாத்திடுவேன். உன்னால முடியுமா? சரி பண்ணி, நான் வரேன், கடைக்கு வரேன். இங்கே வரப்படாது, கடைக்கு நேரா குளத்துல போறேன். சட்டி முட்டியோட தூக்கணும். வீட்டுல அடுப்பு கிடப்பு சோறு உள்ள குட்டியோட கூட்டிட்டு அது மாதிரி செஞ்சாதான் ஆகும். தோடாக்க போறேன் 2 வார்த்தை. நீ ஒண்ணும்ல ஒரு மூட்டையை சட்டி அடுப்பு கிடப்பெல்லாம் 2 கூட தூக்கு. தாலுகா ஆஃபீஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து மனு கொடுத்துட்டேன். கரூர்மா தாலுகா ஆஃபீஸ் எல்லாம் மனு கொடுத்துட்டு பண்ணிட்டு எல்லா வேலையும் 5 வருஷமா ஒண்ணு 5 வருஷம் இங்க வீவா கட்டோம்னா வீவா எல்லாம் சரியா இல்லை, நேரம் வந்து பார்த்தா தான் சரியாகும் அப்படின்னு நான் எல்லா பேப்பரையும் இங்கே கொடுத்துட்டேன். நேரம் வர மாட்டேங்கிறாரா? வந்து பார்த்துட்டாங்க, சரி வந்து பார்த்துட்டு எல்லா அளவு எல்லாம் பண்ணிட்டு சரியா இருக்கு தம்பி, இவங்களுக்கு காசு எவ்வளவு கொடுக்கணும் தாரன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ஒத்துக்கிட்டேன். இது என்ன பண்ணிட்டேன் கட்ட, இப்ப தேர்தல் பிரச்சனை இப்ப எல்லாம் வருது, இதுக்கு நான் வெளியே முடிஞ்சு வாங்கிக்கிறேன் எல்லாம் முடிஞ்சு வாங்கிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப நிக்கல 5 வருஷமா கிழிஞ்சு பழையபடி நான் தேர்தல் முடிஞ்சு வாங்க வைக்க இது எதுக்கு தேவையா? இது தேவை நமக்கு தேவையா? நீ நாளைக்கு மாத்தி போனாலும் போய்வ, யாரு போய் கேட்க சொல்லு? நீ யார போய் கேட்க முடியும்? இந்த ஆட்சி கொடுத்தீனா மாத்தி போயிடுவேன். அதான் பணம் கொடுக்காம வச்சிருக்கேன். அதான் பணம் எங்க கொடுக்கறது? தனியா வந்து கொடுங்க. ஆமா, தனியா வந்து பணத்தை கொடுங்க. பட்டா கூட வாங்கிட்டு போடான்னு சொல்லிடு, அவ்வளவுதான். பணத்தை வந்து தனியா கொடுங்க. நீ பட்டா கொடுக்கலாம், கொடுத்துட்டீங்கன்னா வாங்க. கல்லூரி விவான்னு சொல்லு. கல்லூரி விவா கேட்டாது. தனியா பணத்தை கொடுங்க, எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் சொல்ல முடியும், ஊரை சொல்ல முடியும், பேர சொல்லுங்க. அது பேர சொல்ல முடியும், நான் பண்ணாது. இன்னைக்கெல்லாம் நான் 7 வருஷம் செலவானது எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட பண்ண அறிவுத்தெல்லாம் இதெல்லாம் ஆண்டவன் தான் அடுக்கான். அடுத்தாப்புல எங்க யாரு பிறக்கிறாங்களோ யாரு இறக்குறாங்க தெரியாது.
அடுத்தாப்புல வாரவங்களுக்கு வரவங்களுக்கு நல்லா செய்யத்தான் முடியும், செய்யத்தான் சொல்லத்தான் முடியும். முடியும். யார் ஜெயிக்க போறா? ஆண்டவனே கிடக்கு இருந்தாலும் நம்மளும் மனசு வைக்கணும். இல்ல மனசு வச்சிருக்கேன். மனசு எத்தனை 5-7 வருஷமா, 7 வருஷம் 5 வருஷமா அதெல்லாம் வச்சு பண்ணப்பட்டது. கலெக்டர் ஆஃபீஸ் மண்ணை கொடுத்து, தாலுக்கா ஆஃபீஸில் மண்ணை கொடுத்து, விவோ கிட்ட வந்து ஒரு கையெழுத்து போடுறதுக்கு நீங்க இம்பிடித்தான் அப்படி கேட்டாலும் பணத்தை கொடுத்துருவான். பணத்தை கொடுத்துருவோம், ரெடியா இருக்கான். அது சொல்ல முடிக்கிறாங்களா? உண்மையாக சொல்ல முடிக்கிறேன். இந்த அங்கே அலையிறேன், இங்கே அலையிறேன், நான் ஆஃபீஸுக்கு வரல, நான் இன்னைக்கு 5 நாளாக போகிறேன் கழுவுற விவோ ஆஃபீஸுக்கு 5 நாளாக போகிறேன். 5 நாளா ஆள் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பூட்டு போட்டிருக்கு, பூட்டு போட்டு ஆள் கண்டுபிடிக்கும். அப்ப வீவெல்லாம் மாத்தி விட்டாங்களா? மாத்தல, அவனா பூட்டு போட்டுருக்கு. நான் பூட்டு போட்டிருக்கு. சரி, அப்ப அப்படியே பூட்டியே கிடக்கட்ட விடு. பூட்டி கரெக்டாக அப்ப என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம போய் அரசாங்கத்துல வேலையில இருக்கா நம்ம போய் நான் கவர்மெண்ட் வேலைக்கு அவனை பார்க்க இவனை பார்க்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருக்க முடியும். அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏதாவது வேலையில இருந்தா ஏதாவது கேட்கலாம். பின்ன இது நடக்கிறது நடக்கட்டும், நம்ம செய்யறதை செய்வோம். அவ்வளவுதான். ஓட்டு போட ஆண்டை ஒருத்தருக்கா ஐயா இந்த தடவை போடாது. ஆண்டை ஒருத்தருக்கா அவன் பார்ப்பேன் நமக்கு. காலையில வந்து